Good morning, students. Today we are going to see about the astrophysics, fourth unit. Okay, so in fourth unit it covers about the solar system. Solar system na என்னன்றத the fourth unitல வந்து நம்ம பார்ப்போம். Okay. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த இதில் இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சோலார் சிஸ்டம்னா என்னென்னா நம்ம எர்த்து, சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இதெல்லாம் வந்து சோலார் சிஸ்டத்தில் வர்றது. ஓகே, நம்மளோட கோள்கள் அதுதான் வந்து சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சோலார் சிஸ்டம் இஸ் த கிராவிடேஷனலி பவுண்ட் சிஸ்டம் ஆஃப் த சன். ஓகே, இது வந்து நம்ம சோலார் சிஸ்டம்னா எப்படி வந்து இருக்குன்னா கிராவிடேஷனலாக வந்து லிங்க் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அது வந்து கிராவிடேஷனலாக பைண்ட் ஆகிருக்கு. எதை சுற்றி பைண்ட் ஆகிருக்குன்னா சன்னை சுற்றி பைண்ட் ஆகிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர்பிட் இட். ஓகே, அந்த சன்னை சுற்றி வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆர்பிட் ஆகுது. ஓகே, ஆர்பிட்னா என்ன? சுற்றி வர்றது. ஓகே, எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ அது வந்து சுற்றி வர்றது வந்து டைரக்டா இருக்கு, அப்படி இல்லைன்னா இன்டைரக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர்பிட் த சன் டைரக்ட்லி த லார்ஜ் ஆர் த 8 பிளானட்ஸ். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் வந்து எத்தனை பிளானட் இருக்குன்னா 8 பிளானட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வித் ரிமைண்டர் பிகின் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, த டிராஃப்ட் பிளானட், ஸ்மால் சோலார் சிஸ்டம் பாடிஸ். ஓகே, அந்த 8 பிளானட்டை தவிர்த்து டிராஃப்ட் பிளானட்ஸும் இருக்கு, அதாவது சின்ன சின்ன துணைக்கோள்கள் மாதிரி. ஓகே, அதுவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் த ஆப்ஜெக்ட் தட் ஆர்பிட்ஸ் த சன் இன்டைரக்ட்லி. அது வந்து எப்படின்னா இன்டைரக்டா வந்து சுற்றி வருது. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா மூணு வந்து சொல்லலாம். ஓகே, மூணு வந்து எர்த்தை வந்து சுற்றி வருது. அந்த எர்த்து வந்து நம்ம சன்னை சுற்றி வருது. அது வந்து இன்டைரக்டா வந்து சன்னை சுற்றி வருது. மூணு வந்து இன்டைரக்டா சன்னை சுற்றி வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து டிராஃப்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 2 are larger than the smallest planet வந்து மெர்க்குரி. ஓகே, இது வந்து இருக்கிற சின்ன பிளானட் வந்து மெர்க்குரி அப்படின்னு சொல்றாங்க. The solar system formed 4.6 billion years. ஓகே, இது வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொன்னாங்கன்னா 4.5 billion இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ about the gravitational collapse of giant இன்டர்ஸ்டெல்லார் மாலிகுலர் கிளவுட்ஸ். ஓகே, அது வந்து வெடிச்சு அது அந்த மாலிகுலர் கிளவுட்ஸா வந்து ஃபார்ம் ஆகி அந்த கிளவுட்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு பிளானட்டா வந்து வருது. ஓகே, ஸோ அதான் அது வந்து அப்படிதான் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. த வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த சிஸ்டம்ஸ் இஸ் மாஸ் இஸ் த சன். ஓகே, இருக்கிறதுலே பெருசான இருக்கிறது வந்து எந்த பிளானட்னா சன்னு தான் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிறதுல பெரிய வந்து இதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சன்னு தான் வந்து இருக்கிறதுல பெரிய மாஸ் வந்து அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து லைட்டா வந்து டிஸ்கிரிப்ஷன் அபவுட் சோலார் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒன்னா பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சோலார் சிஸ்டம்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சன் இருக்கும். சன்னுக்கு அப்புறம் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இது வந்து ஒரு இது இன்னர் பிளானட்னு சொல்லுவாங்க. அவுட்டர் பிளானட் வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனு இதெல்லாம் வந்து அவுட்டர் பிளானட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் வந்து இருக்கிறதுல பெரிய பிளானட். அது வந்து இப்ப வந்து துணைக்கோள்கள் இருக்குல்ல, இப்ப எர்த்துக்கு வந்து சுத்தி மூன் இருக்குது. ஸோ எர்த்தை வந்து சுத்தி வருது, மூணு வந்து சுத்தி வருது. அதே மாதிரி இப்ப மாச பாத்தீங்கன்னா 2 பிளானட் வந்து சுத்தி வருது, டெல்மோஸ் அண்ட் போபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளானட் வந்து சுத்தி வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ல வந்து 4 பிளானட் வந்து சின்ன பிளானட், அதாவது மூணு மாதிரி 4 பிளானட் வந்து ஜூபிட்டர் சுத்தி வருது. ஸோ அதே மாதிரி சாட்டர்னும் சுத்தி வருது. ஓகே, அதே மாதிரி சாட்டர்னை பாத்தீங்கன்னா 7 பிளானட் வந்து சுத்தி வருது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பிளானட்ஸும் வந்து அந்த கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை சுத்தி வருது அப்படின்னா டோட்டலா அது வந்து எல்லாமே வந்து சன்னை சுத்தி வருது. ஓகேவா? ஸோ அதான் இங்க வந்து பாக்குறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து சன்னை வந்து பார்த்தோம்னா த சன் இஸ் த ஸ்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா சன் வந்து இருக்கிறதுல வந்து சென்டர் பாயிண்ட், சென்டர்ல இருக்கிறது வந்து சன்னு. அது வந்து சோலார் சிஸ்டத்துல சென்டர் பாயிண்டா இருக்குது. இட் இஸ் நியர்லி பெர்ஃபெக்ட் ஸ்பியர் ஆஃப் த ஹாட் பிளாஸ்மா. இது வந்து என்னன்னா ஒரு ஸ்பியரா இருக்கு, அதாவது ரவுண்டா இருக்கு. இது அது வந்து எதெல்லாம் மேடாயிருக்குன்னா பிளாஸ்மான்றால மேடாயிருக்கு. பிளாஸ்மான்றது நெருப்பு, அந்த நெருப்பு குழம்புகள். ஓகே, ஸோ அதுதான் பிளாஸ்மாவால மேடாயிருக்கு. ஹீட்டட் இன் த இன்டர் கண்டஸ்டன்ட். ஓகே, அந்த நியூக்ளியர் ஃபியூஷன். இதுல வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து அந்த சன்னுக்குள்ளார வந்து நடந்துகிட்டே இருக்குது. ரியாக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது சென்டர் கோர்ல வந்து நடந்துகிட்டே இருக்கு. ரேடியேட்டிங் த எனர்ஜி
மெயின்லி அட் அ லைட் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ அது வந்து என்னன்னா கதிர்வீச்சை வந்து கொடுக்குது. என்ன கதிர்வீச்சுன்னா இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சை வந்து கொடுக்குது. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து அதை வந்து வெளியில கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் பை த ஃபார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த லைஃப். அதுதான் வந்து இருக்கிற முக்கியமான இது. ஓகே, அதுதான் வந்து எனர்ஜியை கொடுக்குது, லைஃபுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குது. எதுக்குன்னா எர்த்துக்கு வந்து இந்த உயிரினங்கள் வாழறதுக்கு வந்து அந்த அந்த சன்னுல இருந்து வர எனர்ஜி தான் வந்து நமக்கு வந்து உயிரோட இருக்கிறதுக்கான வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அது இல்லைன்னா நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க, இப்ப சன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எர்த் வந்து ஒண்ணுமே இல்லை. அதாவது நத்திங் இந்த எர்த் வந்து லைவா இருக்காது, அதாவது உயிரினமே இருக்காது. சன் இல்லைன்னா உயிரினமே இருக்காது. ஓகே, அப்ப வந்து அதுதான் வந்து முக்கியமான இது வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த லைஃப். ஓகே, அதுதான் முக்கியம். அது வந்து இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் டயமீட்டர் இஸ் அபவுட் 1.39 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ அதோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.39 மில்லியன் கிலோமீட்டரா இருக்குது. 109 டைம்ஸ் தட் ஆஃப் தி எர்த். அப்போ வந்து 109 தடவை பெருசா இருக்கு. அது எர்த்தை காட்டி 109 தடவை வந்து பெருசா இருக்கு. அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3,30,000 டைம்ஸ் தட் ஆஃப் தி எர்த். ஓகே, அதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,30,30,000 வந்து எர்த்து சேர்ந்ததுன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த மாஸ் வந்து சன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. It's account for the 99.86% of total mass of the solar system. எவ்வளோனா 99.86% வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம் வந்து எதுல இருக்குன்னா சன்னுல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரஃப்லி 3/4 of the sun mass contains of hydrogen. இப்ப சன்னுக்குள்ளார வந்து என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா 73% வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப 25% பாத்தீங்கன்னா ஹீலியம் இருக்குது. அப்ப வெரி அதர் காம்பவுண்ட். ஓகே, மற்ற காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா வச்சுங்களா, ஆக்சிஜனு, கார்பனு, நியானு, அயானு, இதெல்லாம் வந்து ஃபியூ அமௌண்ட்ஸ் தான். அது மிக மிக குறைவான அமௌண்ட் தான் வந்து மீதி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது, எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சன். ஓகே, சன்னுக்குள்ளார சன் எவ்வளவு பெருசு இருக்கு, அது என்னென்ன காம்பவுண்ட் வச்சிருக்குது, அது என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஸோ அது எவ்வளவு பெருசு இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த இதுல வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சன். ஓகே, சன்னோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கிளியரா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த ஒரு கிளவுட்ஸ் பாரமாறப்ப சென்ட்ரல்ல வந்து எல்லாம் மாஸ் அதிகமா இருக்கிறது வந்து சென்ட்ரல் வந்து ஃபார்ம் ஆகும். வெயிட் அது கம்மியா இருக்கிறது வந்து அவுட்டர் லேயர் ஆஃப் த சன்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர் கோர் இருக்குல்ல, மேல பாத்தீங்கன்னா சென்டர் சன்னோட சென்டர் பாயிண்ட்ல வந்து கோர்னு சொல்லுவாங்க. அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அக்கர் ஆகிற இடம். அந்த இடத்துக்கு தான் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்கிற இடம். அதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா ரேடியேஷன் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து லைட்டா எல்லோ கலர்ல இருக்கு. அது வந்து ரேடியேஷன் ஜோன். ரேடியேஷன் அந்த உள்ளார இருக்கிற ரியாக்ஷன் நடந்து அது ரேடியேட் ஆகுது, அது வந்து ரேடியேஷன் ஜோன் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அது கன்வென்ஷன் ஜோன்னா அதுக்கு அடுத்த லேயர். ஓகே, அது வந்து கன்வென்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு மேல அவுட்டர் ரீஜன், அதாவது சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. த லோவர் அட்மாஸ்பியர். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோவர் எர்த்தோட தரை வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி சன்னோட தரை. ஓகேவா? போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது வந்து லோவர் அட்மாஸ்பியர். அது அது வந்து லோவர் அட்மாஸ்பியர்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல, அதாவது சர்ஃபேஸுக்கும் மேல, அதாவது சன்னோட சர்ஃபேஸுக்கும் மேல என்ன இருக்கு, குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆரஞ்சு ரெட் லேயரா இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா ஆரஞ்சு ரெட் லேயரா இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் thousands of miles of thick. ஓகே, ஸோ அது வந்து எவ்வளவு அடர்த்தியா இருக்குன்னா எவ்வளவு திக்னா இருக்குன்னா 1000 miles of thickness வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவ்வளோ தடிமலா இருக்கும். ஓகே, அவ்வளோ திக்கா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது மேல பாத்தீங்கன்னா கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா. ஓகே, த அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் மைல்ஸ் திக்னஸ். ஓகே, இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் திக்னஸ். இது வந்து கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை பாத்தீங்கன்னா மேல வந்து இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல வந்து நெருப்பு இருந்ததுன்னா அந்த நெருப்பு மேல வந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து எரியும். ஸோ அதே மாதிரி அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சன் வந்து என்ன சொல்றாங்க, அது மேல எரியது வந்து கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த இது வந்து மைல்ஸ் ஆஃப் திக்னஸ். அதுவும் வந்து நிறைய இடத்துல அது வந்து திக்னஸ் வந்து அதிகமா இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் ஆஃப் திக்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சன். சன் வந்து எப்படி வந்து உள் பகுதியிலேருந்து எப்படி இருக்கும், வெளி பகுதியிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எப்படி நடக்குது? த சன் ஷைன்ஸ் பிகாஸ் இட் அபவுட்ஸ் கன்வெர்ட்ஸ் த எனர்ஜி. சன் வந்து
ஷைன் ஆகுதுன்னா எதனாலனா அது எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுது ஃப்ரம் கிராவிட்டி இன்டு லைட். ஓகே, கிராவிட்டிலேருந்து லைட்டா கன்வெர்ட் ஆகி வருது. ஹவு டஸ் இட் டஸ்? ஓகே, ஹவு அது வந்து எப்படி நடக்குது? image being of the center of the sun. Okay, so image with the center of the sun, the huge amount of mass is above you, squeezing down you from the all side. This is what happens to the hydrogen gas in the core of the sun. Okay, hydrogen gas வந்து அதான் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. It gets squeezed together so tightly to the 4 hydrogen nuclei combines to form helium. அப்ப 4 ஹைட்ரஜன் ஒன்னா சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஹீலியமா வந்து ஒரு ஹீலியமா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அந்த 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 ரியாக்ஷன் தான் வந்து சன்ல வந்து நடக்குது. அதாவது 4 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து சேர்ந்து ஒரு ஹீலியம் ஆட்டமா வந்து ரியாக்ட் ஆகி வருது. திஸ் இஸ் கால்ட் த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் ப்ராசஸ் சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் லைட். ஸோ அந்த மாஸ் வந்து என்னவா மாறுதா? எனர்ஜியா மாறுது. எனர்ஜி என்னன்னா லைட் எனர்ஜியா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the same process occurs in the thermonuclear bombs. ஓகே, இதே ப்ராசஸ் தான் வந்து அந்த தெர்மல் நியூக்ளியர் பாம்ஸ்ல வந்து, அதாவது நம்ம அணுகுண்டுல வந்து ரியாக்ஷன் நடக்குது. இதே ரியாக்ஷன் தான் நடக்குது. சன்னில் என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகில வந்து அவங்க வந்து அந்த அட்டாமிக் பாம்பு போடுறப்ப வந்து அதோட ரேடியேஷன் வந்து நிறைய மக்களை வந்து தாக்குச்சு. அது வந்து அது மட்டும் ரேடியேஷன் வந்து மேல மட்டும் வந்து தாக்கல. ஓகே, ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியில மட்டும் வந்து அவங்க அது வந்து தாக்கல. அது வந்து அந்த அந்த ஜெனட்டிக்ஸ்குள்ளார வந்து ஜெனட்டிக்ஸ்குள்ளார வந்து அந்த அந்த நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏனா வந்து ஸ்பாயில் பண்ற அளவுக்கு வந்து அது வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்தது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான இது அது வந்து ரொம்ப கெடுதியானது. ஓகே, த சன் அதுவும் அதே மாதிரி தான் சன்லயும் வந்து ரியாக்ஷன் நடக்குது. த சன் ப்ராசஸ் அக்கர்ஸ் இன் த கண்ட்ரோல் மேனர். ஓகே, ஸோ இந்த சன் த ப்ராசஸ் அக்கர் இந்த கண்ட்ரோல் மேனர். சன்ல வந்து இந்த ரியாக்ஷன் நடக்குது, ஆனால் வந்து கண்ட்ரோல் மேனரா, அதாவது அது அது கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன் பாம் இட் ஹேப்பன்ஸ் ஆல் அட் ஒன்ஸ் பிக் செயின் ரியாக்ஷன். ஆனால் வந்து வெடிகுண்டுல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பிக் செயின் ரியாக்ஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. த பிக்சர் அபோவ் the fireball creates the larger thermo bombs over the explosion of United States. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்ப வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸாக வந்து அது வந்து அதோட தாக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the sun doesn't blow to pieces because of the tremendous weight of the gas above. That just extends balance pressure of the energy produced. Okay, அது வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. The fusion rate would go down on that less energy was produced in the sun core. Okay, sun coreல வந்து less energy தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரியாக்ஷன் தான் வந்து சன்ல வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எர்த். ஓகே, ஸோ எர்த்தோட டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா எர்த் வந்து எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதோட அவுட்டர் அது இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா, இந்த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எர்த் வந்து ஒரு 3வது பிளானட். ஓகே, அதாவது மெர்க்குரிக்கு அடுத்தது வீனஸ், எர்த் வந்து அடுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஆஃப் த சன் அண்ட் த ஒன்லி astronomical object known as harbored life. About 29% of earth surface is land. Okay, எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா 29% வந்து லேண்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் கான்டினென்ட் அண்ட் ஐஸ்லாண்ட். ஓகே, அது வந்து என்னன்னா ஐஸ்லாண்டும் கான்டினென்ட்டா இருக்குது. த ரிமைனிங் 71% கவர்ட் வித் வாட்டர். மீதி இருக்கிற 71% வந்து வாட்டர்ல தான் மேயர் ஆயிருக்கு, அதாவது தண்ணி மட்டும் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஓஷன்ஸ் பட் also lakes, rivers and few waters within the with which together contributes to hydrosphere. Okay, the much of the earth polar region is converted into ice. நீங்க வந்து பாத்தீங்கன்னா போலார் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐஸா மாறி இருக்கும், அந்த தண்ணி வந்து ஐஸா மாறி இருக்கும். அண்டார்டிக் ரீஜன்ல வந்து ஐஸ் ஷீட்ஸா வந்து இருக்கும், ஐஸ் லேயர்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The earth outer layer is divided into several regions
டெக்டோனானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எர்த்தோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா லேயர்ஸா இருக்கு. அதுக்கு வந்து பேர் என்னன்னா டெக்டோனிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரேஷன் ஆஃப் இந்த சர்ஃபேஸ் ஓவர் ஆல் தி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துக்கும் அந்த 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 லேயர்ஸ் ஆஃப் பிளேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எர்த் இன்டீரியர் ரிமைன்ஸ் ஆக்ஷன் இந்த சாலிட் அயன் இன்னர் மோஸ்ட் கோர். எர்த்தோட இன்னர் மோஸ்ட் கோரை பத்தி பாத்தீங்கன்னா அயன் தான் வந்து மேக்சிமம் இருக்கும். ஸோ லிக்விட் அவுட்டர் மோஸ்ட் கோர், ஓகே, லிக்விடா இருக்கிறது அவுட்டர் மோஸ்ட் கோர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எர்த் ஆஸ் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கன்வெக்டிங் த மேண்டல் தட் டிரைவ்ஸ் பிளேட்ஸ் டெக்டோனானிக் பிளேட். ஓகே, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த அந்த பிளேட்ஸை வந்து நவுத்தக்கூடிய இது வந்து இருக்குது, அது வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எர்த்தோட வந்து அவுட்டர் இது. ஓகே, எர்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்க, நல்லா கிளியரா தெரியும். ஓகே, ஸோ 2 ஸ்கேல் அப்படின்னு சொல்றப்ப இந்த ரவுண்டா இருக்கிற இது வந்து பிரீஃபா வந்து ஒரு பெரிய ஸ்கேலா வந்து காமிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, அது வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா 0 to 100 கிலோமீட்டர்ஸ் அந்த அந்த திக்னஸ். ஓகே, ஸோ அது வந்து லித்தோஸ்பியர்னு சொல்றாங்க. அது வந்து கிரஸ்ட் அண்ட் அப்பர் மோஸ்ட் சாலிட் மேண்டல். ஓகே, ஸோ மேல இருக்கிற நிலப்பரவு. ஓகே, ஸோ மலை இந்த தரை இதுனா வந்து லித்தோஸ்பியர்ல வந்து வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேண்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேண்டல்லே வந்து அஸ்னோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அஸ்னோஸ்பியரும் அந்த மேண்டல்லே வரும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது குறிப்பிட்ட ஏரியா வந்து அது வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரஸ்ட் அதாவது லித்தோஸ்பியர், அதுக்கப்புறமேட்டு மேண்டல்னு சொல்லுவாங்க. அது மேண்டலுக்கு அடுத்தது வந்து கோர் வரும். ஓகே, கோர் வந்து 2 இதா பிரிக்கிறாங்க, அவுட்டர் கோர் இன்னர் கோர்னு. ஸோ அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்கும். இது வந்து எவ்வளவு ஆழத்துல இருக்கும்னா 2900 கிலோமீட்டர்ஸ் டவுன்ல வந்து இது வந்து இருக்கும். இது வந்து அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் கோர் வந்து என்னன்னா 5100 கிலோமீட்டர்ஸா இருக்கும். அது வந்து சாலிட் சர்ஃபேஸா இருக்கும், சாலிடா இருக்கும். ஓகே, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த் வந்து பாத்தீங்கன்னா 6378 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 6378 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளார இருக்குது சென்ட்ரல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் வந்து உள்பகுதியில் இருக்கிறது. ஓகே, இதுதான் வந்து ஜஸ்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தோட வந்து ஒரு உள்ளார இந்த அவுட்டர் அந்த எர்த்தோட பார்ட்ஸா வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஓகே, எர்த்தோட அட்மாஸ்பியர் அதாவது நிலத்துக்கு கீழே நிலத்துக்கு மேல. ஓகே, அந்த எர்த்துக்கு மேல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்ற அது 3 லேயரா பிரிக்கிறாங்க. லோவர் அட்மாஸ்பியர், மிடில் அட்மாஸ்பியர், அப்பர் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதா பிரிக்கிறாங்க. லோவர் அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து வெதர் வந்து அது வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா 15 கிலோமீட்டர்ஸ் மேல, அதாவது தரையிலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வெதரை வந்து நம்ம வந்து கணிக்கக்கூடியது. அந்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அது 50 கிலோமீட்டர் மேல இருக்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மிடில் அட்மாஸ்பியர்ல வந்து வருது. அதாவது மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. மீசோஸ்பியர் அண்ட் மீசோபாஸ் அப்படின்றது 90 கிலோமீட்டர்ஸ் அபோவ். ஓகே, 90 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல இருக்குது மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அது வந்து குறிப்பிட்ட லேயர் வரைக்கும் அது வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். ஓகே, தெர்மோஸ்பியர்ல தான் இந்த ஸ்பேஸ் வெதர், இந்த ஸ்பேஸ்ல வந்து அந்த இதுனா வந்து இதுனா சுத்திட்டு இருக்குது. ஓகே, நம்ம பிளானட் இந்த ஸ்டார்ஸ்னா வந்து ஆர்டிபிஷியல் ஸ்டார்ஸ், அதாவது நம்ம கோள்கள்னா ராக்கெட்னா அனுப்புறோம்ல, ஆனா சுத்திட்டு இருக்கிறது வந்து தெர்மோஸ்பியர் அந்த இடத்துல தான் இருக்குது. 500 to 900 கிலோமீட்டர்ஸ் டாப்ல வந்து இருக்கும் அது. ஓகே, எக்ஸோஸ்பியர்ன்றது ஹையஸ்ட் மோர் டாப். எக்ஸோஸ்பியர் கீழே தான் வந்து தெர்மோஸ்பியர், அந்த லேயர்ல தான் வந்து ஸ்பேஸ் வெதர் வந்து சுத்திட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் பார்த்த வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த அட்மாஸ்பியர்ல வந்து டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன் ஆகிறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதுதான் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகே, அட்மாஸ்பியர்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து மூன். ஓகே, மூன் வந்து பாத்தீங்கன்னா மூணும் இதே மாதிரி தான். மூணு ஒரு 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 ஸ்டார். அது வந்து எப்படின்னா எர்த்தை சுத்தி வரும். ஓகே, ஸோ இட்ஸ் அ பிளானட். ஓகே, ஸோ இது வந்து ஸ்மால் பிளானட், இது வந்து எர்த்தை சுத்தி வருது. ஓகே, the moon is a gravitational round astronomical body orbiting earth. Okay, இது வந்து எர்த்தை வந்து சுத்தி வருது. planets only natural satellite. Okay, இது வந்து ஒரு natural satellite அப்படின்னு சொல்றாங்க. it is a
ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் சேட்டலைட் இந்த சோலார் சிஸ்டம். இதுதான் வந்து இருக்கிறதுல வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட், அதாவது மூணு தான் வந்து பெரிய சேட்டலைட், அதாவது அஞ்சாவது பெரிய சேட்டலைட் இந்த சோலார் சிஸ்டத்துல இருக்குது. ஓகே, ஸோ சோலார் சிஸ்டத்துல இருக்கிற சேட்டலைட்ல மூணு வந்து அஞ்சாவது இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் planetarian satellites relation to the size of the planet that it orbits. The moon is after Jupiter satellite Io. Okay, மூன் வந்து என்னன்னா ஐஓன்ற ஒரு சேட்டலைட் வந்து ஜூபிட்டரை சுத்தி வருது. செகண்டா பாத்தீங்கன்னா டென்சிட் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட், அதுவும் சோலார் சிஸ்டத்துல இருக்கு, அது வந்து செகண்டா இருக்கு வந்து இருக்கிறது. ஓகே, ஸோ மூன் இஸ் தாட் டு ஹேவ் ஃபார்ம்ட் அப்போ 4.51 பில்லியன் இயர்ஸ் அகோ. மூன் வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா 4.51 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து மூன் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நோ லாங்கர் ஆஃப்டர் தி எர்த். ஓகே, எர்த்துக்கு முன்னாடி வந்து இல்லை வரல. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எர்த்தோட டைம் பீரியட்ல தான் வந்து அதுவும் வந்திருக்கு. ஓகே, த மோஸ்ட் widely accepted explanation is that moon formed by the debris left over after the giant impact of the earth. Okay, so moonல இருந்து எர்த்ல இருந்து வந்து வந்த இம்பாக்ட், எர்த்தோட இம்பாக்ட்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. The earth and its hypothetical mass size body is called Theo அப்படின்னு சொல்றாங்க. No research of the moon rock, although no rejection of the Theo hypothesis suggests the moon may be older than previously thought. Okay, மூன் வந்து நம்ம நினைச்சது காட்டியும் பழமையானது இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து மூனோட இன்னமோஸ்ட் பார்ட் வந்து பார்க்குறாங்க. இது வந்து வேரியஸ் இது. ஓகே, ஸோ அது வந்து எப்படி பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து சர்டைன் வந்து அந்த இது இருக்கிறத வந்து காமிக்கிறாங்க. ஓகே, இந்த அயன் கோர் உள்ளார இருக்கிறது, அது வந்து பார்ஷியலி மோல்டன் ஜோன், அப்புறம் சம் ஆஃப் தி சீஸ், எர்த்சைட் கிரஸ்ட், அது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோலார் சிஸ்டம்ல இன்னர் பிளானட்ஸ் அவுட்டர் பிளானட்ஸ் ரெண்டு இதா பிரிப்பாங்க. ஸோ இன்னர் பிளானட்ஸ்னா என்னன்னா மெர்குரி, வீனஸ், எர்த், மாஸ், இதெல்லாம் வந்து இன்னர் பிளானட்ஸ். இன்னர் பிளானட்ஸ் மீன்ஸ் சன்னுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஓகே, ஸோ அவுட்டர் பிளானட்ஸ்ன்றது ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, இது வந்து அவுட்டர் பிளானட்ஸ். இது வந்து சன்னுக்கு கொஞ்சம் எட்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஓகே, ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ சின்ன சின்ன கல் மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். இதுதான் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து ஜூபிட்டரை சுற்றி, சாட்டர்ன் சுற்றி நிறையா இருக்கும். ஓகே, ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த இன்னர் சோலார் சிஸ்டம். த லார்ஜர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஹேவ் ஒன்லி கால்டு planetoids and their terms have historically being applied to any of the astronomical objects such as sun that did not resolve into a disk. Okay, so அது வந்து டிஸ்கா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து டெலஸ்கோப் மூலமா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். and was not observed to have the characteristic of any active comet such as tail. Okay, so இதுல வந்து எதுவும் ஆக்டிவ் வந்து இதனால வந்து ஆக்டிவா வந்து எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து ஸ்மார்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, so as minor planet is the outer solar system were discovered and found a volatile rich surface similar to the comets. Okay, therefore comets come to be the distinction between the object found in the main astronomical belts. Okay, இது வந்து asteroid belts வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இமேஜை பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து அப்படியே கல்லுக்கெல்லாம் அப்படியே வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சாட்டர்னை சுத்தி வரும். ஓகே, ஸோ அது வந்து சாட்டர்னை சுற்றி ஒரு ரிங் மாதிரி வர்றதை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ரிங் வந்து நத்திங் பட் இது மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி தான் ரிங் வந்து தெரியுது. ஓகே, அடுத்தது மீட்ராய்ட்ஸ். ஓகே, மீட்ராய்ட்ஸ்னா என்ன? ஓகே, இது வந்து மீட்ராய்ட்ஸ்னா கல் மாதிரி கீழே விடுறது. ஓகே, ஸோ இது வந்து மீட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ சாலிட் பீஸ் ஆஃப் debris from the object called comet, asteroids, meteoroids that originates into the outer space. Okay, ஸ்பேஸுக்கு வெளியில வந்து இருக்கும். survives of pass through the atmosphere to reach the surface of the planet or moon. Okay, so இது வந்து outer most layerல வந்து மேல இருந்து கீழே விடும். ஓகே, ஸோ அது வந்து எதை நோக்கி கீழே விடும்னா பிளானட்ஸ் ஆர் மூனை நோக்கி கீழே விடும். when the original object enter into the atmosphere, various factors such as friction, pressure and chemical interaction into the atmosphere gas cause into ஹாட் அப். ஓகே, அது வந்து கீழே விடுறப்ப என்ன ஆகும்னா அந்த அட்மாஸ்பியர்ல வந்து ஃப்ரிக்ஷன் நடக்கும், ப்ரெஷர் அண்ட் கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் நடக்கும். அது நடந்து அது வந்து நெருப்பு மாதிரி கீழே விடும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபயர் மாதிரி வந்து கீழே விடும்.
it then becomes a meteoroids and form a fireball. Okay, அது ஒரு நெருப்பு பந்து மாதிரி வரும். ஆல்சோ known as shooting star or falling star அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா shooting star or falling star அப்படின்னு சொல்றாங்க. Astronomers are called the brightest example of bodies. Once it settles on the larger body surface, the meteoroids becomes the meteoroids. The meteoroids are various large size, and for geologists and bolide or meteoroids are large among the creating of the impact creator. Okay, so அது வந்து என்னன்னா நெருப்பு பந்து மாதிரி கீழே விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா தெரியும், the color of the meteoroids. ஒரு மீட்டராய்ட்ஸும் ஒரு கலர் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆயிருந்ததுன்னா அது வந்து அந்த ரெட் கலர்ல வந்து இருக்கும். அயன் கம்பைன் ஆயிருந்தா அது வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர். ஓகே, ஸோ கால்சியம் இருந்ததுன்னா அது வந்து வயலட் கலர் மாதிரி வரும். சோடியம் இருந்ததுன்னா அது வந்து லைட் ஆரஞ்சு மாதிரி வரும். அண்ட் மெக்னீஷியம் இருந்ததுன்னா அது வந்து ப்ளூ கலர்ல மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மீட்ராய்ட்ஸ்ன்னு சொல்றது. ஓகே, அது வந்து காமெட்ஸ் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட மீட்ராய்ட்ஸ் மாதிரியே தான். ஓகே, it's a icy smaller solar system body that when passing close to the sun. Okay, the sun and பக்கத்துல வந்து இது வந்து இருக்கும். warm and being release gas. அதுவும் வந்து கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். produce called outer gassing. This produce the way visible atmosphere or coma. Sometimes it's also like a tail. Okay, so இது வந்து எப்படி இருக்கும்னா பால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெருப்புல வந்து இப்போ ஒரு கைட்டுல வந்து வால் இருக்குல்ல, அது மாதிரி வால் மாதிரி இருக்கும். this phenomena are due to the effects of the solar radiation. இது வந்து எதனாலனா solar radiation and the solar windaல வந்து வர்றது, acting upon the nucleus of the comet. The comet nucleus range from the few hundreds of meters or 10 of the kilometers across. Okay, இது வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் அக்ராஸ்ல வந்து இது நடக்குது. and are composed of loose of collection of ice, dust and small rocks particles. இது வந்து என்ன கண்டெய்ன் ஆயிருந்தா ஐஸ், டஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் ஸ்மால் ராக் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. the coma may be used to 15 times the earth diameter. ஓகே, எவ்வளோனா 15 times the earth diameter இருக்கும். while the tail may stretch beyond the 1 astronomical units. அதோட டெய்ல் வந்து 1 astronomical units வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. it's sufficiently bright and comets may be seen in the earth without the aid of the telescope. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மேல ஸ்கைல வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து நெருப்பு அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்ல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து காமெட்ஸ். அண்ட் காமெட்ஸ் பீன் அப்சர்வ்ட் அண்ட் ரெக்கார்டட் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இன் மெனி கல்ச்சர். இது வந்து நான் ஏற்கனவே வந்து பழைய காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்பயும் சம்டைம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நடக்கும், நம்ம அதை சமயத்துல பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து காமெட்ஸ்ன்னு சொல்றது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது வந்து இதோட வந்து அந்த சோலார் சிஸ்டமோட இது முடியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அடுத்த செஷன்ல வந்து 5th யூனிட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ.